ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வந்து ஜாவா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதில் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கேன், ஒரு மெயின் மெத்தட் ஓப்பன் பண்ணிக்கேன், ஒரு வேரியபிள் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இன் டைப்பில் a = 10 செமிகோலன் பொறுத்து இஃப் ஓப்பன் பண்ணுறேன். இஃப்பில் நாங்கள் அந்த முதல்லையே ஓப்பன் பண்ண அந்த a என்ற வேரியபிளை வச்சு தான் கண்டிஷன் வைக்க போகிறோம். a சிறிது 20 விட என்ற கண்டிஷன் அமைச்சித்தம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பிரிண்ட் பண்ண போகிறோம். சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல மெசேஜ் பண்ணுறோம் ஹலோ செமிகோலன் போட்டுது. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு என்று சொன்னால், கண்டிஷன் ஃபால்ஸ் என்று சொன்னால் எல்ஸ் பார்ட்டில் இன்னொரு மெசேஜ் ஒன்று பிரிண்ட் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல பாய் செமிகோலன். இப்போ கோடிங்ஸ் வந்து ஓகே, இதை கம்பைல் பண்ணுவோம். சிஎம்டியில் போயிட்டு ஜாவா சி டிசிஇ டாட் யாவா கோடிங்கில் எந்த விதமான எரரும் இல்லை. அப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். டிஇசி ரன் பண்ணுறோம். ஹலோன்ற மெசேஜ் எங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ கம்பேர் பண்ணுவோம் அவுட்புட்டையும் சோர்ஸையும். ஏ என்ற வேரியபிளுக்கு நான் 10 என்ற பெருமானத்தை கொடுத்திருக்கேன். கண்டிஷனில் வந்து ஏ சிறிது 20 விட. அப்போ கண்டிஷன் வந்து யோசிக்கணும், நம்ம 10 வந்து 20 விட சிறிது. அப்போ கண்டிஷன் எங்களுக்கு ட்ரூ ஆகும். 20 விட 10 சிறிதுன்றால கண்டிஷன் ட்ரூ ஆகிறதால இந்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லையா, இந்த கண்டிஷன் தவறாக இருந்தால் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜ் வந்து எங்களுக்கு பிரிண்ட் ஆகும்.